ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பட்டாணி சுண்டல் மசாலா தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம வெளியில் போனோம்னா அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து வீட்டில் எப்படி நம்ம வந்து டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட்டாணி பார்த்திங்க அப்படின்னா நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன். 200 கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா பட்டாணி நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டாணியை நல்லா அலசிடுங்க. பட்டாணி குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது ஊறணும். இப்போ அலசிட்டு பட்டாணி மூழ்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் உப்பு சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வர அளவுக்கு வச்சுருங்க. இதுக்கு தேவையான கிரேவிக்கு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டுலாம் ரொம்ப நிறையா சேர்க்கணும். இஞ்சி வந்து கம்மியாக சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேன். புதினா, மல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் புளிப்புக்காக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இதை நல்லா நம்ம அரைச்சிடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம். பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் புதினா மல்லியிலலாம் சேர்த்ததுனால. இப்போ வந்து பட்டாணி எப்படி வெந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, கிராம்பு, பட்டை இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். வாசனையாக இருக்கும், அதுக்காக இதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு. இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் பார்த்திங்கன்னா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்றணும். சுண்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு ஊற வச்சுருக்குறோம். தண்ணி வந்து 2 டம்ளர் அளவுக்காச்சும் நம்ம இதில் வந்து சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா மட்டும் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்டே நம்ம வந்து சேர்த்துக்கணும். நல்லா வாசனையும் டேஸ்ட்டுக்கும் காட்டி பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா 1.5 ஸ்பூன். இப்போ தண்ணியில் நம்ம சேர்த்த அந்த மசாலா எல்லாமே வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். லைட்டாக மேலே வந்து கருவேப்பிலை வந்து தூவி விட்ருங்க. பச்சை வாசனை போய் மசாலாவும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வேக வச்சு அந்த பச்சை பட்டாணியை இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பட்டாணி மசாலா பொரி நமக்கு வந்து ரெடி ஆயிடும். பாருங்கள், இதுவும் நல்லா தண்ணியாக இருக்குது. ஏற்கனவே தண்ணி சேர்த்துருந்தோம். பட்டாணியும் நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கிரேவி வந்து நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இப்போது நம்ம இதை வந்து சர்வ் பண்ணலாம். ஹாலிடே ஸ்பெஷல் அப்படின்னு கூட நம்ம இதை வந்து சொல்லலாம். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியும் கூட இது. இந்த மாதிரி இதை நீங்கள் சர்வ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்கும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலில் வர எல்லா வீடியோவையும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. பட்டாணி மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.